அயானிக் ஈக்குலிபிரியம் சாப்டர் கண்டினியூ பண்ணுறோம். இதில் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்ற வேர்டை நம்ம பார்த்துருக்கோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் யாருக்குன்னா இந்த இன்சாலுபிள் சால்ட்ஸ்க்கு சாலிபிலிட்டி ப்ராடக்டை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ இன்சாலுபிள் சால்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கான ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்ல இருந்து சாலிபிலிட்டி ப்ராடக்டை எப்படி கொண்டு வர்றது என்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இன்சாலுபிள் சால்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா MXAY. இந்த இன்சாலுபிள் சால்ட் எடுத்துக்கிறேன். இதுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேணும்னு என்ன பண்ணனா இதனுடைய சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த சால்ட்டை எடுத்து அதை சேச்சுரேட்டட் சொல்யூஷனா மாத்துங்க. இப்போ சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. அதாவது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் திஸ் சால்ட். இப்போ இந்த சால்ட்ல என்ன ஈக்குலிபிரியம் இருக்குன்னாக்கா இந்த சால்ட்டினுடைய சாலிட் ஸ்டேட் லெஃப்ட் சைட்ல எழுதிக்கோங்க, ரைட் சைட்ல அயான்ஸ் எழுதிக்கோங்க. அயான்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன் எழுதிக்கோங்க. இந்த கேட்டையான் வந்து என்னன்னா இந்த M. இதுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னா இந்த Y கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இந்த Y சார்ஜ் இருக்கும். அடுத்து ஆனியான் என்னன்னா இந்த A. ஆனியான் வந்து இந்த A. இதுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஆனியானுக்கான சார்ஜ் வந்துடும். அடுத்து இங்க கேட்டையான் எத்தனை முறை இருக்குதுன்னா X டைம்ஸ் இருக்குது. இங்க ஆனியான் எத்தனை முறை இருக்குதுன்னா Y டைம்ஸ் இருக்குது. இப்படி எழுதிருங்க. இப்போ இதுக்கான ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இப்ப நம்ம எழுத போறோம். இதுக்கான ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் Kc ஈக்குவல் டு என்ன சொல்றேன்னா இந்த ரைட் சைட்ல இருக்கிறத நியூமரேட்டர்ல எழுதிக்கோங்க. இந்த கேட்டையானை இங்க எழுதிக்கோங்க, இந்த கேட்டையான் இங்க எழுதிக்கோங்க. இதனுடைய பவர்ல இந்த X எழுதிக்கோங்க. இந்த ஆனியான் இங்க எழுதிக்கோங்க, இதனுடைய பவர்ல இந்த Y எழுதிக்கோங்க. அடுத்து இந்த சாலிடை இங்க கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் சைட்ல இருக்கிறத டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. இது சாலிடா இருக்கிறதுனால இதனுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இதை வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போயிடுங்க. லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போயிடுங்க. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன பண்றீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு எடுத்துன்னு போயிடுங்க. தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் கேட்டையான் கான்சன்ட்ரேஷன் பவர் X, திஸ் ஆனியான் கான்சன்ட்ரேஷன் பவர் Y. இந்த Kc என்ற ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் இதனுடைய கான்சன்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா KSP, சாலிபிலிட்டி ப்ராடக்ட். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் திஸ் சால்ட். இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்னன்னு சொல்லனா திஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேட்டையான் பவர் X, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆனியான் பவர் Y. இப்போ இந்த ரெண்டுமே கான்ஸ்டன்ட். இந்த இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு இன்னொரு கான்ஸ்டன்ட் வருது. இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் ஏன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னு வச்சாங்க? ஏன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னு வச்சிருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா இப்போ இந்த சால்ட்டினுடைய சாலிபிலிட்டியை எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா சாலிபிலிட்டி ஆஃப் திஸ் சால்ட், S மோலார்னு எடுத்துக்கலாம். இந்த சால்ட்டினுடைய சாலிபிலிட்டி S மோலார்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த சால்ட் எவ்வளவு டிசால்வ் ஆகுது? S மோல்ஸ் பர் லிட்டர் டிசால்வ் ஆகுது. டிசால்வ் ஆன சால்ட் டிசோசியேட் ஆகுது. டிசோசியேட் ஆச்சுன்னா இது போல அயான்ஸ் நமக்கு கிடைக்கும். எவ்வளவு டிசால்வ்டு சால்ட் டிசோசியேட் ஆகும்? கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் டிசோசியேட் ஆகலாம். இப்போ எதுவுமே சொல்ல எவ்வளவு டிசோசியேட் ஆகுதுன்ட்டு எதுவுமே சொல்ல, அப்ப என்ன பண்றது? கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதுன்னு எடுத்துக்க வேண்டியதான். இல்ல சொல்லியிருக்காங்க 80% டிசோசியேட் ஆகுது, இல்ல 70% டிசோசியேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கணும். சரி, இப்போ கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆச்சுன்னா நமக்கு கேட்டையான் எவ்வளவு கிடைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்ப கேட்டையானுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன? இங்க கேட்டையான் என்ன? M பவர் Y பிளஸ், இதுதான் கேட்டையான். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன? இப்ப நல்லா பாருங்க, இந்த சால்ட் 1 மாலிகுல் டிசால்வ் ஆகி டிசோசியேட் ஆச்சுன்னா இந்த கேட்டையான் எத்தனை முறை கொடுக்குன்னா X டைம்ஸ் கொடுக்கும். இப்போ இங்க எவ்வளவு டிசால்வ் ஆயிருக்குது? S மோலார் டிசால்வ் ஆயிருக்குது. டிசால்வ் ஆனது கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுதுன்னா எவ்வளவு கேட்டையான் கிடைக்கணும்? X இன்டு S மோலார். இவ்வளவு கேட்டையான், இவ்வளவு கான்சன்ட்ரேஷன் கிடைக்கணும். ஆனியான் எவ்வளவு கிடைக்கணும்? Y இன்டு S மோலார்.
இது வந்து ஆனியானுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ இந்த கேட்டியானுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னாக்கா, இந்த கேட்டியானுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னாக்கா x into s மோலார் பவர் x. இந்த ஆனியானுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா y into s மோலார் பவர் y. இப்போ இங்க இந்த கான்சன்ட்ரேஷனையும் இந்த கான்சன்ட்ரேஷனையும் மல்டிப்ளை பண்ணாதானே இந்த கான்ஸ்டன்ட் வருது. இந்த கான்சன்ட்ரேஷன்ல என்ன இருக்குது? சாலிபிலிட்டி இருக்குது. இந்த கான்சன்ட்ரேஷன்ல என்ன இருக்குது? சாலிபிலிட்டி இருக்குது. இந்த சாலிபிலிட்டிஸை மல்டிப்ளை பண்றோம், அதனால இந்த கான்ஸ்டன்ட் வருது. அதனால இந்த கான்ஸ்டன்ட்க்கு என்ன பேர் சொல்லிருக்காங்க? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்று சொல்லிருக்காங்க. ப்ராடக்ட்னா மல்டிப்ளை பண்றோம் இது ரெண்டுத்தையும். ஸோ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்று சொல்லிருக்காங்க. இப்போ இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, இங்க சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் திஸ் சால்ட் MxAy ஈக்குவல் டு என்ன சொல்றேன்னாக்கா x பவர் x y பவர் y into s பவர் x plus y அப்படி சொல்றோம். x பவர் x y பவர் y s பவர் x plus y அப்படி சொல்றோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை இன் டர்ம்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டியில நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸும் ஒய்யும் என்னன்றது பாத்தீங்கன்னா அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் தான். கேட்டியானுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸ், ஆனியானுடைய கோஎஃபிஷியன்ட் ஒய், அவ்வளவுதான். இப்போ இங்க என்ன பார்த்திருக்கோம்னா சாலிபிலிட்டிக்கும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு பார்த்திருக்கோம். எக்ஸும் ஒய்யும் அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ், கேட்டியானுடைய கோஎஃபிஷியன்ட், ஆனியானுடைய கோஎஃபிஷியன்ட் என்று நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அப்போ சாலிபிலிட்டிக்கும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்குது. சரி, இப்போ என்ன செய்யலன்னா, இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் AgCl கண்டுபிடிக்கலாம். சாலிபிலிட்டி ஆஃப் AgCl கண்டுபிடிக்கணும். என்ன டாட்டா கொடுத்திருக்காங்கன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl கொடுத்திருக்காங்க. எவ்வளவுன்னா இவ்வளவு. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl கொடுத்தாச்சு. இப்போ AgCl உடைய சாலிபிலிட்டியை கண்டுபிடிக்கணும். எந்த சால்வெண்ட்ல? எதுல? ஒன்னு வந்து பியூர் வாட்டர்ல, அடுத்து 0.1 மோலார் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல, அடுத்து 0.1 மோலார் சோடியம் குளோரைட் சொல்யூஷன். இப்போ யாருடைய சாலிபிலிட்டி கால்குலேட் பண்ணணும்? AgCl உடைய சாலிபிலிட்டி கால்குலேட் பண்ண எங்க? பியூர் வாட்டர்ல, 0.1 மோலார் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல, 0.1 மோலார் சோடியம் குளோரைட் சொல்யூஷன்ல AgCl உடைய சாலிபிலிட்டி இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் AgCl உடைய சாலிபிலிட்டியை பியூர் வாட்டர்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, சாலிபிலிட்டி கேட்கறாங்கனாவே, சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை கொடுத்து சாலிபிலிட்டி கேட்கறாங்கனாவே கண்டிப்பா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த சால்ட் வந்து இன்சாலுபிள் சால்ட்டா தான் இருக்கும். சரி, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்ற வார்த்தைக்கு போனாவே, அந்த வேர்டுக்கு போனாவே நமக்கு என்ன கவனம் வரணும்னா, என்ன எடுத்துக்கணும்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் தட் சால்ட், அதை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? இங்க சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, சாலிபிலிட்டி கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் தட் சால்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிரகாரம் என்ன சால்வெண்ட்னா பியூர் வாட்டர். சரி, பியூர் வாட்டர் எடுத்துக்கிறோம், சில்வர் குளோரைடு எடுத்துக்கிறோம், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் குளோரைடை ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னா சில்வர் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஏன்னா அங்கே சில்வர் குளோரைடினுடைய சாலிபிலிட்டி கேட்டிருக்காங்க, சில்வர் குளோரைடினுடைய சாலிபிலிட்டி ப்ராடக்டை கொடுத்துருக்காங்க, அதனால சில்வர் குளோரைடு எடுத்துக்கோங்க. சில்வர் குளோரைடு வந்து இன்சாலுபிள் சால்ட். ஓகே, அதை எடுத்துக்கோங்க. அடுத்து பியூர் வாட்டர் எடுத்துக்கோங்க. பியூர் வாட்டர் எடுத்தாச்சு. என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் NaCl ப்ரிப்பேர் பண்ணணும். சரி, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl ப்ரிப்பேர் பண்ணணும், NaCl கிடையாது. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல ஈக்குலிபிரியம் இருக்கும். அந்த ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னாவே உங்களுக்கு எப்பவுமே ஈக்குலிபிரியம் எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் சைட்ல அந்த சால்ட்டினுடைய சாலிட் ஸ்டேட் இருக்கும், ரைட் சைட்ல அயான்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷன் இருக்கும். அயான்ஸ்னா AgCl டிசால்வ் பண்ணா என்ன அயான்ஸ் வரும்னா Ag பிளஸ் அயான்ஸ் வரும், Cl மைனஸ் அயான்ஸ் வரும். அப்போ லெஃப்ட் சைட்ல அந்த சால்ட்டினுடைய சாலிடை எழுதிக்கோங்க, ரைட் சைட்ல அயான்ஸ் அக்வஸ் சொல்யூஷன்ல எழுதிக்கோங்க, அயான்ஸ் அக்வஸ் சொல்யூஷன் எழுதிக்கோங்க. இந்த அயான்ஸ் இன் அக்வஸ் சொல்யூஷனுக்கும் இந்த சாலிட் சால்ட்டுக்கும் இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும்.
இது போல ஈக்குலிபிரியம் வந்து இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஈக்குலிபிரியத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லலாம், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் என்று சொல்லலாம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ் அப்படி சொல்லலாம். இப்போ இந்த ஈக்குலிபிரியத்துக்கு நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை சொல்றோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய அயான்ஸ் எடுத்துக்கோங்க, Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க, Cl மைனஸ் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடுல என்ன இருக்குதுன்னா AgCl இருக்குது. அந்த AgCl சாலிடா இருக்கனால அதை எடுத்துக்காதீங்க. ரைட் சைடுல இருக்கக்கூடிய அயான்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்பிரஷனை எழுதியாச்சு. இப்போ இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டையும் சாலிபிலிட்டிக்கும் உள்ள ரிலேஷனை நம்ம பார்க்க போறோம். இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் AgCl in saturated solution எவ்வளவுனா S molar. இந்த dissolve on AgCl, இப்போ dissolve on AgCl எவ்வளவுனா S molar. இது வந்து எவ்வளவு டிசோசியேட் ஆயிருக்குதுன்னு சொல்லல. சப்போஸ் சொல்லலைன்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் எடுத்துக்கோங்க. சப்போஸ் சொன்னாக்கா 80% டிசோசியேஷன்னா 80% எடுத்துக்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து கம்ப்ளீட் டிசோசியேஷன் அசம்ஷன் எடுத்துக்கிறோம். அதன் பிரகாரம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் எவ்வளவு சொல்றேன்னா S மோலார். சாலிபிலிட்டி ஆஃப் AgCl எவ்வளவோ அவ்வளவு S மோலார் இருக்குது Ag பிளஸ், அவ்வளவு S மோலார் Ag பிளஸ் இருக்குது, அவ்வளவு Cl மைனஸ் இருக்குது, அவ்வளவு Cl மைனஸ் இருக்குது. சப்போஸ் 80% டிசோசியேஷன் கொடுத்துட்டா, அப்போ எவ்வளவு AgCl டிசோசியேட் ஆகுது, 80% தான் டிசோசியேட் ஆகுது. அப்போ Ag பிளஸ் எவ்வளவு இருக்கும், 0.8 S மோலார் தான் இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் எவ்வளவுனா 0.8 S மோலார், Cl மைனஸ் வந்து 0.8 S மோலார். இது வந்து எப்போன்னா அண்டர் த அசம்ஷன் 80% டிசோசியேஷன். அது போல கொஸ்டின்ல கொடுத்தா, இங்க என்ன அசம்ஷன்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன். அதாவது கொஸ்டின்ல வந்து எவ்வளவு டிசோசியேஷன் ஆகுதுன்னு சொல்லணும்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் எடுத்துக்கணும். பர்டிகுலரா சொல்லியிருக்காங்க சால்ட் வந்து 80% டிசோசியேட் ஆகுது சேச்சுரேட்டட் சொல்யூஷன்லன்னா, அப்போ இது போல எடுத்துக்கணும். சரி, இப்போ எதுவுமே சொல்லலைன்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன். அதன் பிரகாரம் எப்படி ஒர்க் அவுட் பண்றது அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். கம்ப்ளீட் டிசோசியேஷன். சரி, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவுனா 1.7 × 10⁻10 மோலார் ஸ்கொயர். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் எவ்வளவுனா S மோலார், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ் S மோலார். அப்போ இங்க S மோலாரை கண்டுபிடிக்கிறோம். S இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுனா 1.34 × 10⁻5 மோலார். இதுதான் சாலிபிலிட்டி ஆஃப் AgCl இன் பியூர் வாட்டர். சாலிபிலிட்டி ஆஃப் AgCl இன் பியூர் வாட்டர் இவ்வளவு வருது. சப்போஸ் 80% டிசோசியேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்றது, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுதிக்கோங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுதியாச்சு. ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் எவ்வளவுனா 0.8 × S மோலார், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ் எவ்வளவுனா 0.8 × S மோலார். இதுல இருந்து சாலிபிலிட்டியை கண்டுபிடிங்க. சோ இதுல இருந்து நம்ம சாலிபிலிட்டியை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? அதாவது அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டிசோசியேஷன் கொடுத்தா இப்படி போகணும், இல்லைன்னா இப்படி போகணும். சரி, இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்கன்னா சாலிபிலிட்டி ஆஃப் AgCl இன் பியூர் வாட்டர்னு கொடுத்திருக்காங்க. பர்சன்டேஜ் டிசோசியேஷன் சொல்லல. அதனால என்ன அசம்ஷன் பண்ணிக்கிறோம்னா கம்ப்ளீட் டிசோசியேஷன் அசியூம் பண்ணிக்கிறோம். அதன் பிரகாரம் நம்ம என்ன சொல்றோம்னா சாலிபிலிட்டி ஆஃப் AgCl கண்டுபிடிச்சிருக்கோம். அது எவ்வளவு வருதுன்னா 1.34 × 10⁻5 மோலார் வருது. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் போலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, சாலிபிலிட்டி ஆஃப் AgCl உடைய சாலிபிலிட்டியை கண்டுபிடிக்கணும் எப்போ, in 0.1 molar silver nitrate solution. Find the solubility of AgCl in 0.1 molar silver nitrate solution சொல்லிருக்காங்க. சரி, இப்போ இங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நமக்கு சாலிபிலிட்டி வேணும்னாவே என்ன பண்ணணும்னா இந்த சொல்யூஷன்ல AgCl சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இருக்கணும். அப்பதான் சாலிபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் AgCl கண்டுபிடிங்க இந்த சொல்யூஷன்ல சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த சொல்யூஷன்ல AgCl சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இருக்கணும். ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். இந்த சொல்யூஷனை இந்த அதாவது என்ன சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ல சில்வர் நைட்ரேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார் இருக்கணும். அடுத்து சில்வர் குளோரைடு எப்படி இருக்கணும்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இருக்கணும். அது போல சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல
சாலிபிலிட்டி ஆஃப் AgCl எவ்வளவுன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணணும்? நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆக்வஸ் சொல்யூஷன்ல சில்வர் நைட்ரேட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கணும்? 0.1 மோலார் இருக்கணும். அடுத்து இந்த ஆக்வஸ் சொல்யூஷன்ல சில்வர் குளோரைடு எப்படி இருக்கணும்? சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இருக்கணும். அந்த மாதிரி சொல்யூஷனை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அடுத்து AgCl னுடைய சாலிபிலிட்டி இந்த சொல்யூஷன்ல, இந்த ஆக்வஸ் சொல்யூஷன்ல எவ்வளவுன்ட்டு கால்குலேட் பண்ணலாம். ஓகே, சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சொல்யூஷனை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ எப்படி அந்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றது? சரி, எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க, பியூர் வாட்டர் எடுத்துக்கோங்க. பியூர் வாட்டர் எடுத்தாச்சு. அதுல வந்து ரிக்வயர்டு குவான்டிட்டி ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுங்க. ரிக்வயர்டு எவ்வளவு சில்வர் நைட்ரேட் வேணுமோ கால்குலேட் பண்ணி அவ்வளவு ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த பியூர் வாட்டர் எவ்வளவு வேணுமோ கால்குலேட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. அடுத்து எவ்வளவு AgCl தேவையோ அவ்வளவு AgCl ஆட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் எப்படி இருக்கும்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா 0.1 மோலார் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனா இருக்கும். அடுத்து இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl அப்படி இருக்கும். இது போலதான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி ப்ரிப்பேர் பண்றதுக்கு, இப்படி கிடைக்கிறதுக்கு எவ்வளவு பியூர் வாட்டர் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, எப்படி கால்குலேட் பண்றது? எப்படி இதை இப்படி ப்ரிப்பேர் பண்றது அன்ட்டு உங்களுக்கு இதா இருந்துச்சுன்னா என்ன பண்றீங்கன்னாக்கா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க் எடுத்துக்கிறோம். எப்படி ப்ரிப்பேர் பண்றது அன்றதுக்காக இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க் எடுத்துக்கிறோம். இதுக்கு பேர் என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க். ஏன் ஸ்டாண்டர்ட்னு பேர் வச்சாங்கன்னா இந்த ஃபிளாஸ்கை வச்சுதான் நம்ம வந்து எந்த கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் நமக்கு வேணுமோ அந்த சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ஃபிளாஸ்கை தான் யூஸ் பண்ணணும். சரி, ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க்ல வந்து வேல்யூ கொடுத்திருப்பாங்க. இது 1 லிட்டர் இல்ல 250 ml 500 ml அது மாதிரி கொடுத்திருப்பாங்க. சப்போஸ் நம்ம என்ன பண்றோம்னா இந்த 1 லிட்டர் ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க் எடுத்துக்கலாம். அப்புறம் இங்க மார்க் கொடுத்திருப்பாங்க. இங்க மார்க் கொடுத்திருக்காங்கன்னா இதனுடைய மீனிங் என்னன்னா இந்த பாட்டம்ல இருந்து இது வரைக்கும் 1 லிட்டர் அன்ட்டு மீனிங். சரி, இது போல ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க் எடுத்துக்கிறீங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா இது 1 லிட்டர் ஸ்டாண்டர்ட் ஃபிளாஸ்க் அது போல எடுத்தாச்சு. என்ன பண்றீங்கன்னா எவ்வளவு சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுங்க. எவ்வளவு ஆட் பண்றீங்கன்னா 0.1 மோல் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுங்க. 0.1 மோல் ஆஃப் சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா சில்வர் குளோரைடு ஆட் பண்ணுங்க. சாலிட் சில்வர் குளோரைடு ஆட் பண்ணுங்க. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு சில்வர் குளோரைடு வேணுமோ அவ்வளவு சில்வர் குளோரைடு ஒரு தோராயமா ஆட் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணினே போறீங்க டில் திஸ் இது வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிட்டு போயிடுறீங்க. அப்புறமா என்ன பண்றீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சது. இப்போ கிடைச்ச சொல்யூஷன் எவ்வளவுனா ரிசல்டன்ட் சொல்யூஷன் 1 லிட்டர். இங்க சில்வர் நைட்ரேட் கான்சன்ட்ரேஷன் 0.1 மோலார். இந்த சொல்யூஷன்ல AgCl இருக்குது. அது எப்படி இருக்குதுன்னா சேச்சுரேட்டட் கண்டிஷன்ல இருக்கு. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl. இப்போ என்ன சொல்றேன்னா now the obtained solution is a saturated solution of AgCl in 0.1 molar silver nitrate solution. அது போல சொல்லிருக்கும். சரி, இந்த சில்வர் நைட்ரேட் பாத்தீங்கன்னா இது வந்து சாலுபிள் சால்ட்ல வரும். பொதுவாகவே எல்லா மெட்டல் நைட்ரேட்ஸும் எந்த மெட்டல் நைட்ரேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் சோடியம் நைட்ரேட், லெட் நைட்ரேட், அலுமினியம் நைட்ரேட், குப்ரிக் நைட்ரேட், அது போல எந்த ஒரு நைட்ரேட் சால்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. எல்லா மெட்டல் நைட்ரேட்ஸும் சாலுபிள் சால்ட்ஸ்ல தான் வரும். எல்லா மெட்டல் நைட்ரேட்ஸும் சாலுபிள் சால்ட்ஸ்ல தான் வரும். இன்சாலுபிள் சால்ட்ல வராது. சரி, அப்ப AgNO3 சாலுபிள் சால்ட். ஓகே, AgCl. இந்த ஹாலைட்ஸ்ல பாத்தீங்கன்னா சில்வர் ஹாலைட்ஸ் இன்சாலுபிள் சால்ட்ஸ்ல வரும். எந்தெந்த ஹாலைட்ஸ் எல்லாம் இன்சாலுபிள் சால்ட்ஸ்ல வரும்? சில்வர் ஹாலைட்ஸ், லெட் ஹாலைட்ஸ், lead halides, for example PbCl2, lead halides, mercurous halides, mercuric iodide, cuprous halides. இதெல்லாம் எதுல வருதுன்னா இன்சாலுபிள் சால்ட்ஸ்ல வருது. சரி, அப்போ AgCl வந்து இன்சாலுபிள் சால்ட். ஓகே, அதை வந்து அதனுடைய சேச்சுரேட்டட் சொல்யூஷனை நம்ம இங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஓகே,
இப்போ AgCl இங்க சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இருக்கனால இந்த சொல்யூஷன்ல ஈக்குலிபிரியம் இருக்கும். அந்த ஈக்குலிபிரியம் என்னன்னா AgCl solid is in equilibrium with Ag plus aqueous and Cl minus aqueous. இது போல ஈக்குலிபிரியம் இருக்கு. இந்த ஈக்குலிபிரியத்துக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம சொல்றோம்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல சொல்றோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl is equal to concentration of Ag plus into concentration of Cl minus. அப்படி சொல்லிட்டு இப்போ இங்க இந்த சொல்யூஷன்ல சாலிபிலிட்டி ஆஃப் AgCl எவ்வளவுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் S1 மோலார் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம S மோலார்னு சொல்லிட்டோம், பியூர் வாட்டர்ல S மோலார்னு சொல்லிட்டோம், அதனால இங்க வந்து S1 மோலார்னு சொல்லலாம். இப்போ இந்த AgCl கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறதா வச்சுக்கலாம். AgCl கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுது அப்படின்னா concentration of Cl minus in the solution is S1 molar. Concentration of Cl minus in the solution is S1 molar அப்படி சொல்லலாம். Concentration of Ag plus is equal to எவ்வளவுனா S1 plus 0.1 molar அப்படி சொல்லணும். ஏன் S1? AgCl எவ்வளவு டிசால்வ் ஆயிருக்குது? S1 molar டிசால்வ் ஆயிருக்கு. டிசால்வ் ஆன AgCl கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறதா எடுத்துக்கலாம். டிசால்வ் ஆன AgCl கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறதா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கினீங்கன்னா இது எவ்வளவு Cl மைனஸ் கொடுக்கும்னா S1 மோலார கொடுக்கும். இது S1 மோலார் Ag பிளஸ் கொடுக்கும். இது 0.1 மோலார் Ag பிளஸ் கொடுக்கும். அப்போ இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு Ag பிளஸ் இருக்குன்னா S1 பிளஸ் 0.1 மோலார் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் நமக்கு தெரியும். அது எவ்வளவுன்னா 1.7 into 10 power minus 10 molar square. சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl எங்க இருந்தாலும் ஒரே வேல்யூ தான், அதுல எந்த ஒரு வித்தியாசம் வராது. அதாவது AgCl சாலிபிலிட்டி ப்ராடக்ட் பியூர் வாட்டர்ல இதுதான், சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்லயும் இதுதான். எந்த சொல்யூஷன்ல வேணாலும் எடுத்துக்கோங்க, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl இவ்வளவுதான் இருக்கும். சரி, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ். இப்போ இதனுடைய மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் இதனுடைய மீனிங் என்னன்னு சொல்லலாம். இதனுடைய மீனிங் என்னன்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ் இன் திஸ் ரிசல்டன்ட் சொல்யூஷன் அது எவ்வளவுனா S1 மோலார். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இதனுடைய மீனிங் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் இன் திஸ் ரிசல்டன்ட் சொல்யூஷன் when this AgCl is in equilibrium like this. இப்போ என்ன சொல்றோம்? இது என்ன சொல்றோம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் எங்க? இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல. எப்போ? இந்த AgCl இது போல ஈக்குலிபிரியத்துல இந்த சொல்யூஷன்ல இருக்கும்போது. சரி, இப்போ இந்த சொல்யூஷன்ல Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னு கேட்டா 1 வேல்யூ சொல்லாமா இல்ல 2 வேல்யூ சொல்லாமா? 1 வேல்யூ தான் சொல்ல முடியும். அதாவது இந்த சொல்யூஷன்ல Ag பிளஸ் அயான்ஸ் வந்து சொல்லுமா, அது நான் வந்து AgCl இருந்து வந்தேன், AgNO3 இருந்து வந்தேன் அப்படி சொல்லுமா? சொல்லாது இல்ல. அப்ப AgNO3 இருந்து வந்த Ag பிளஸும் AgCl இருந்து வந்த Ag பிளஸும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்ப இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ்னா ஒரு வேல்யூ தானே. அதாவது இந்த ஈக்குலிபிரியத்துக்கு ஒரு வேல்யூ, சில்வர் நைட்ரேட்ல இருந்து வந்த Ag பிளஸ்க்கு ஒரு வேல்யூ, அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன்னா ஒரு வேல்யூ தான், அந்த கான்சன்ட்ரேஷனை தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ இங்க Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன்னா அது என்னன்னு சொல்லணும்னா ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் சொல்லலாம். அதை என்னன்னு சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் சொல்லணும். அப்போ இந்த இடத்துல Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன்னா S1 மோலார்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடாதீங்க, 0.1 பிளஸ் S1 தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நல்லா கவனம் வச்சுக்கோங்க. இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ்னா இதுக்கு பேரு ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் தான், அதுல டவுட் இல்லை. இது வந்து ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ், ஏன்னா இந்த Ag பிளஸ் வந்து AgCl ஓட ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. இதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னா இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் என்னவோ அதுதான் இது, அதுதான் இங்க இருக்குது. இந்த இடத்துல இப்படி சொல்லிடக்கூடாது, இது இந்த Ag பிளஸ் AgCl இருந்து தான் வந்துச்சு அப்படி சொல்லக்கூடாது. சரி,
அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன். இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல இந்த ஈக்குலிபிரியம் இருக்குது. இது யாருடைய Ag பிளஸ்னா AgCl இருந்து வந்தது மட்டும் கிடையாது, AgNO3 இருந்து வந்ததும் இங்க இருக்குது. சரி, அப்போ இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணனாக்கா 0.1 பிளஸ் S1 அன்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணும். 0.1 அன்றது சில்வர் நைட்ரேட் கான்ட்ரிபியூட் பண்ண Ag பிளஸ், S1 அன்றது சில்வர் குளோரைட் கான்ட்ரிபியூட் பண்ண Ag பிளஸ். ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும் இந்த இடத்துல. AgCl கான்ட்ரிபியூட் பண்ணதை மட்டுமே எடுக்கக்கூடாது, ஏன்னா காமன் அயன் எஃபெக்ட் இருக்கிறதுனால. சரி, இப்படி எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்றேன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு S1 கிடைக்கும். S1 தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா சாலுபிலிட்டி ஆஃப் AgCl ன்ட்டு சொல்லணும். இந்த இடத்துல இப்போ இந்த இதை பார்க்கலாம். இது என்னன்னா சாலுபிலிட்டி ஆஃப் AgCl இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl எப்படி ப்ரிப்பேர் பண்ணனா AgCl பியூர் வாட்டர்ல டிசால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணும். இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.34 into 10⁻⁵. இந்த வேல்யூவை இதோட கம்பேர் பண்ணி பாருங்க. பியூர் வாட்டர்ல இந்த வேல்யூ எவ்வளவுன்னா 1.34 into 10⁻⁵. இப்போ இது 0.1 இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த சொல்யூஷன்ல சாலுபிலிட்டி ஆஃப் AgCl எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல இங்க AgCl சேச்சுரேட்டட் சொல்யூஷனா தான் இருக்குது. இங்க சாலுபிலிட்டி ஆஃப் AgCl எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இத கம்பேர் பண்ணும்போது இந்த சொல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது இங்க சாலுபிலிட்டி ஆஃப் AgCl நமக்கு தெரியும் 1.34 into 10⁻⁵. இப்போ இந்த சொல்யூஷன்ல சாலுபிலிட்டி ஆஃப் AgCl எப்படி இருக்கும்? போன சொல்யூஷனை விட கம்மியா இருக்குமா, இல்ல அதே மாதிரி இருக்குமா, இல்ல அதிகமா இருக்குமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஏன்னா இங்க காமன் அயான் இருக்குது, அதனால தான் கேக்குறோம். இங்க யாரு காமன் அயான்? யாரு காமன் அயான்? Ag பிளஸ் காமன் அயான், அதனால தான் கேக்குறோம். ஏன் அப்படி பார்க்கணும்? சரி, செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இப்போ AgCl எடுத்துக்கணும், பியூர் வாட்டர் எடுத்துக்கணும், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl கிடைச்சிச்சு. இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல இது மாதிரி ஈக்குலிபிரியம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த சொல்யூஷன்ல இப்போ நான் AgNO3 ஆட் பண்றேன். AgNO3 சாலுபிள் சால்ட். இந்த சொல்யூஷன்ல நான் AgNO3 ஆட் பண்றேன். இந்த சொல்யூஷன்ல இந்த ஈக்குலிபிரியம் இருக்குது. இப்போ இந்த சொல்யூஷன்ல நான் AgNO3 ஆட் பண்ணேன்னா இந்த AgNO3 சாலுபிள் சால்ட்டா இருக்கறனால இது சொல்யூஷனுக்குள்ள போய் டிசால்வ் ஆயிடும். டிசால்வ் ஆயிட்டு Ag பிளஸ் கொடுக்கும். இந்த சால்ட் Ag பிளஸ் கொடுக்கறனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் என்ன ஆகுது? கூடுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag பிளஸ் கூடிச்சுன்னா பேக்வர்ட் என்ன ஆகும்? பேக்வர்ட் ஃபேவர் ஆகும். பேக்வர்ட் ஃபேவர் ஆச்சுன்னா Cl மைனஸ் பிரிசிபிடேட் ஆகும். Cl மைனஸ் பிரிசிபிடேட் ஆச்சுன்னா சாலுபிலிட்டி ஆஃப் AgCl என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆயிடும். அப்போ அப்படின்னா இங்க இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl ல சாலுபிலிட்டி ஆஃப் AgCl எப்படி இருக்குன்னா கண்டிப்பா இதை விட கம்மியா தான் இருக்கும். இதை விட கம்மியா தான் இருக்கும். இந்த 10⁻⁵ விட கம்மியா இருக்கும். அப்போ இந்த S1 வந்து 10⁻⁵ விட கம்மியா இருக்குதுன்னா இந்த S1 0.1 கம்பேர் பண்ணும்போது S1 நெக்லிஜிபிள்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம்ல. அப்ப என்ன செய்றீங்கன்னா S1 நெக்லெக்ட் பண்ணிடுங்க. இப்ப S1 நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அப்போ 0.1 மட்டும் வச்சுக்கிறோம். இந்த S1 அப்படியே எழுதிருங்க, நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. இதை எப்படி நெக்லெக்ட் பண்றது? இது ப்ராடக்ட்ல இருக்குது, அதனால S1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த S1 மட்டும் தான் நெக்லெக்ட் பண்ணோம் 0.1 கம்பேர் பண்ணும்போது, இது அடிஷன்ல இருக்கிறதுனால. இப்போ S1 எவ்வளவு வருதுன்னா 1.7 into 10⁻⁻⁹ வருது. இப்போ சொல்லுங்க, S1 0.1 நெக்லெக்ட் பண்ணுமே, அது கரெக்டா இல்லையா? ஏன்னா S1 எவ்வளவு வருது? 10⁻⁹ வருது. இப்போ பாருங்க, சாலுபிலிட்டி ஆஃப் AgCl எவ்வளவுன்னா 10⁻⁹. ப்ரீவியஸ் கேஸ்ல சாலுபிலிட்டி ஆஃப் AgCl எவ்வளவு? 10⁻⁵. இப்போ சாலுபிலிட்டி ஆஃப் AgCl டிக்ரீஸ் ஆச்சா இல்லையா? யாரால டிக்ரீஸ் ஆச்சு? சில்வர் நைட்ரேட்டால. சில்வர் நைட்ரேட் என்ன பண்ணுச்சு? காமன் அயனை கொடுத்துச்சு. யார் அந்த காமன் அயான்? Ag பிளஸ். அப்ப சில்வர் நைட்ரேட் Ag பிளஸ் என்ற காமன் அயனை கொடுத்ததுனால இந்த AgCl சாலுபிலிட்டி என்ன ஆயிடுச்சு?
டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் AgCl எவ்வளோன்னா 1.7 × 10⁻⁹. ஓகே, அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் AgCl இங்க கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஒன்னு பியூர் வாட்டர்ல கண்டுபிடிக்க சொன்னாங்க, முடிஞ்சிச்சு. இன்னொன்னு 0.1 மோலார் AgNO3 சொல்யூஷன்ல கண்டுபிடிக்க சொன்னாங்க, அது முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும், 0.1 மோலார் சோடியம் குளோரைட் சொல்யூஷன்ல கண்டுபிடிக்கணும். எப்படின்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ இங்க என்ன பண்ணீங்க, இங்க சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணும்போது சில்வர் நைட்ரேட் எடுத்துக்கினீங்க. இப்போ என்ன பண்ணணும், சில்வர் நைட்ரேட் பதிலா என்ன எடுத்துக்கணும், சோடியம் குளோரைடு எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி, இப்போ என்ன பண்ணலன்னா, இந்த சில்வர் நைட்ரேட்டுக்கு பதிலா சோடியம் குளோரைடு எழுதிருங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சில்வர் நைட்ரேட்டுக்கு பதிலா என்ன பண்றேன்னா சோடியம் குளோரைடே எடுத்துக்கலாம். சில்வர் நைட்ரேட்டுக்கு பதிலா சோடியம் குளோரைடு எடுத்துக்கலாம். அப்போ இப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல இந்த சில்வர் நைட்ரேட்டுக்கு பதிலா என்ன எடுத்துக்கிறீங்கன்னா சோடியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷனை சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl வச்சுக்கோங்க. இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் AgCl, சாலிபிலிட்டி ஆஃப் AgCl எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம்னா, சப்போஸ் S2 மோலார் அப்படி வச்சுக்கலாம். சப்போஸ் S2 மோலார் அப்படி வச்சுக்கலாம். இப்போ சாலிபிலிட்டி ஆஃப் AgCl S2 மோலார்னாக்கா, S2 மோலார்னு சொல்லிட்டோம். இந்த AgCl கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகிறத அசம்ஷன் வச்சுக்கலாம். AgCl கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆச்சுன்னா அது Ag+ கொடுக்கும். எவ்வளவு Ag+ கொடுக்குன்னா, எவ்வளவு Ag+ கொடுக்குன்னா S2 மோலாரை கொடுக்குது அப்படி வச்சுக்கலாம். ஓகே, AgCl கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகுது. டிசோசியேட் ஆயிட்டு எவ்வளவு Ag+ கொடுக்குதுன்னா S2 மோலார். ஏன்னா சாலிபிலிட்டி ஆஃப் AgCl S2 மோலார். எவ்வளவு Cl- கொடுக்குன்னா S2 மோலாரை கொடுக்கும். அடுத்து இந்த சோடியம் குளோரைடும் Cl- கொடுக்கும், அது எவ்வளவுன்னா 0.1 மோலார். அப்போ வந்து எவ்வளவு Cl- இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல இருக்குதுன்னா S2 மோலார் + 0.1 மோலார் அவ்வளவு இருக்குது. S2 எப்படி கிடைச்சிச்சுன்னா AgCl டிசோசியேட் ஆகிறதுனால Cl- கிடைச்சிச்சு. 0.1 எங்கிருந்து வந்துச்சுன்னா இந்த சோடியம் குளோரைட் டிசோசியேட் ஆகிறதுனால. அப்ப ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl- எவ்வளவுன்னா S2 + 0.1 மோலார் அப்படி சொல்லிட்டு. இப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl அப்படின்னா இது போல ஈக்குலிபிரியம் இருக்கும். இப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஈக்குவல் டு இந்த Ag+ × இந்த Cl- எழுதிட்டோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கு மட்டும் நல்லா கவனம் வச்சுக்கோங்க. சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை வந்து எந்த சொல்யூஷனா இருக்கட்டும், அதுல எந்த சால்ட்னா இருக்கட்டும், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேவா? சரி, ஆக்வஸ் தான். ஓகே, இப்போ Ag+ கான்சன்ட்ரேஷனை நான் சப்ஸ்டியூட் பண்றேன், அது எவ்வளவுன்னா S2. Cl- கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டியூட் பண்றேன், அது எவ்வளவுன்னா S2 + 0.1. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. Cl- கான்சன்ட்ரேஷன் அதனுடைய மீனிங் வந்து இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl- எவ்வளவோ அதை தான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், S2 + 0.1. ஏன்னா AgCl கான்ட்ரிபியூட் பண்ணது S2, சோடியம் குளோரைட் கான்ட்ரிபியூட் பண்ணது 0.1. இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல Cl- கான்சன்ட்ரேஷன் எவ்வளவுன்னா S2 + 0.1. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னாக்கா இந்த S2-வை கண்டுபிடிக்கணும். S2-வை கண்டுபிடிச்சிட்டா நமக்கு சாலிபிலிட்டி ஆஃப் AgCl கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம், S2 இஸ் நெக்லிஜிபிள் டு 0.1 சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். ஓகேவா? சரி, அப்போ S2-வை நெக்லெக்ட் பண்ணிட்டு 0.1-ஓட கம்பேர் பண்ணும்போது அப்போ S2 நம்மளுக்கு கிடைக்குது, இவ்வளவு கிடைக்குது. அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் AgCl இன் திஸ் ரிசல்டன்ட் சொல்யூஷன், சாலிபிலிட்டி ஆஃப் AgCl இன் திஸ் ரிசல்டன்ட் சொல்யூஷன் எவ்வளவுன்னு கேட்டா so and so நம்ம சொல்லலாம். சரி, இது போல நம்ம சாலிபிலிட்டியை பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராக்டிக்கல்ல வந்து சால்ட் அனாலிசிஸ் கொடுப்பாங்க. சால்ட் அனாலிசிஸ் இருக்குது. சால்ட் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா எத்தனையோ கேட்டையான்ஸை எப்படி டிடெக்ட் பண்றேன்னா, அது கிடைக்கக்கூடிய அது அங்க பிரெசிபிடேட்டை வச்சு, அங்க வரக்கூடிய பிரெசிபிடேட்டை வச்சு இந்த கேட்டையான் இருக்குது இல்லை இந்த கேட்டையான் இல்லைன்ட்டு சொல்றோம். அதே மாதிரி அந்த வரக்கூடிய பிரெசிபிடேட்டை வச்சு இந்த கிவன் சால்ட்ல இந்த ஆனியான் இருக்குது இல்ல இந்த ஆனியான் இல்லைன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ சால்ட் அனாலிசிஸ்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரெசிபிடேட்டை வச்சுதான் கேட்டையான் இது ஆனியான் இதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னா சால்ட் அனாலிசிஸ்ல நிறைய இடத்துல பிரெசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இப்போ பிரெசிபிடேட் ஃபார்ம் ஆகுதுனாவே அந்த அந்த பிரெசிபிடேட் மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, இல்ல மோஸ்ட்லி என்னது கண்டிப்பா எப்படி இருக்குன்னா இன்சாலுபிள் சால்ட்டா தான் இருக்கும். அதுக்குன்ட்டு கொடுத்த சால்ட்டை இன்சாலுபிள் சால்ட்னு சொல்லிட முடியாது.
சரி, அப்படின்னா லேப்ல இருக்கக்கூடிய சால்ட் எல்லாமே சாலுபிள் சால்ட்டா? இல்ல. சால்ட்டை வந்து நம்ம தான் கிளாசிஃபை பண்ணிட்டோம்ல. சால்ட் வந்து இன்சாலுபிள் சால்ட், ஸ்லைட்லி சாலுபிள் சால்ட், சாலுபிள் சால்ட்னு அப்படி கிளாசிஃபை பண்ணிட்டோம்ல. இந்த இந்த 12th சிலபஸ்ல என்ன இருக்குதுன்னா, சால்ட் அனாலிசிஸ்ல சாலுபிள் சால்ட்ஸ் சிலபஸ்ல இருக்கிறதுனால சாலுபிள் சால்ட்ஸை கொடுக்குறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, அப்போ வந்து ஆனா பிரெசிபிடேட் ஆகிறது எது பிரெசிபிடேட் ஆகும்னா, இன்சாலுபிள் சால்ட் வந்து பிரெசிபிடேட் ஆகும். சரி, இப்போ வந்து அதுக்குன்ட்டு சரி இன்சாலுபிள் சால்ட்டை தான் பிரெசிபிடேட்டா மாற்ற முடியுமா, சாலுபிள் சால்ட்டை பிரெசிபிடேட்டா மாற்ற முடியாதா? அப்போ வந்து சி வாட்டர்ல இருந்து சோடியம் குளோரைடை செப்பரேட் பண்றாங்களே, அப்படின்னா சி வாட்டர்ல இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடை பிரெசிபிடேட் பண்ணாதானே நமக்கு சோடியம் குளோரைடு சாலிட் கிடைக்கும். அது சாலுபிள் சால்ட் இல்ல சோடியம் குளோரைடுன்றது. அப்ப சாலுபிள் சால்ட்டை பிரெசிபிடேட் பண்ண முடியாதுன்னா பண்ணலாமே, இல்லைன்னு சொல்லுவார். சாலுபிள் சால்ட்டையும் பிரெசிபிடேட் பண்ணலாம், இன்சாலுபிள் சால்ட்டையும் பிரெசிபிடேட் பண்ணலாம், எல்லாத்தையும் பிரெசிபிடேட் பண்ணலாம், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சரி, அப்போ பிரெசிபிடேட் ஆகுதுன்னா எப்போ பிரெசிபிடேட் ஆகும்? பிரெசிபிடேட் ஆகுறதுக்கு என்ன கண்டிஷன்? ஏதோ ஒரு சால்ட் பிரெசிபிடேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, எப்போ அது பிரெசிபிடேட் ஆகும்? அதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருக்குதா? அதுக்கும் இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிலேஷன் இருக்கு. சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டுக்கும் வேற ஒரு டேர்முக்கும் ரிலேஷன் இருக்குது. அந்த ரிலேஷனை வச்சு எப்போ பிரெசிபிடேட் ஆகும், இல்ல பிரெசிபிடேட் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ற ஐடியா நமக்கு வரும். சரி, எந்த ரிலேஷனை வச்சு பிரெசிபிடேட் ஆகுமா ஆகாதா, இல்ல சோன்ஸ் சால்ட்டை பிரெசிபிடேட் பண்ணணும், அப்படி பிரெசிபிடேட் பண்ணணும்னா எந்த கான்சென்ட்ரேஷன்ல சொல்யூஷன்ஸை எடுத்துக்கணும், எந்த கான்சென்ட்ரேஷன்ல சொல்யூஷன்ஸை எடுத்துக்கணும்னா பிரெசிபிடேட் கிடைக்கும் அன்ட்டு இப்போ நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்காக ஒரு நியூ டேர்மை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதாவது நமக்கு பிரெசிபிடேட் வேணும்னா நம்ம என்ன செய்யுது, அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா யார் இருக்காங்கனாக்கா அயானிக் ப்ராடக்ட் இருக்குது. அயானிக் ப்ராடக்ட் என்ற வேர்டை நம்ம காயின் பண்றோம். அயானிக் ப்ராடக்ட். இப்போ நான் என்ன சால்ட் எடுத்துக்கிறேன்னா AgCl சால்ட் எடுத்துக்கிறேன். இப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgClக்கான எக்ஸ்பிரஷனை எழுத போறேன். அது என்னன்னா Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு Cl மைனஸ் கான்சன்ட்ரேஷன். இப்போ சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgClக்கான எக்ஸ்பிரஷனை நான் எழுத போறேன். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgClக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னா Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு Cl மைனஸ் கான்சன்ட்ரேஷன். இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க, அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgCl னுடைய எக்ஸ்பிரஷனும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl னுடைய எக்ஸ்பிரஷனும் பாருங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன டிஃபரன்ஸ்? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgClனா இங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் AgCl இதனுடைய மீனிங் என்னன்னா Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் இன் த சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl. இதனுடைய மீனிங் என்னன்னா Cl minus concentration in the saturated solution of AgCl. Solubility product னா நல்லா கவனம் வச்சுக்கோங்க, saturated solution தான் இருக்கணும். சரி, இப்போ அயானிக் ப்ராடக்ட் இதனுடைய மீனிங் என்ன? இது என்னன்னா Ag plus concentration in the solution of AgCl. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கலாம்னா unsaturated சொல்யூஷனா இருக்கலாம், சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இருக்கலாம், சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷனா இருக்கலாம், சொல்யூஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த இது வந்து என்னன்னா Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எங்க சொல்யூஷன்ல. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl ஆவது இருக்கட்டும், சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl ஆவது இருக்கட்டும், இல்ல சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl ஆவது இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். யாருக்கு? அயானிக் ப்ராடக்ட். அப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgClனா அதனுடைய மீனிங் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் AgCl இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ். இப்போ இங்க சொல்யூஷன்ல AgCl எப்படி இருக்கணும்